இதுல ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து டபிள்யூ, அதாவது யூடிஎல், அதாவது டபிள்யூ மீட்டர் அளவுக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அதை தான் நான் எப்படி செஞ்சிருக்கேன்னா, அதாவது யூடிஎல் நம்ம என்ன செய்வோம், யூடிஎல்ங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் லோடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அப்ப இந்த ரெக்டாங்குலர் லோடுக்கு அதாவது டபிள்யூ/எம் அளவுக்கு ஆக்ட் ஆகுது. என்ன டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ்ங்கிறதா ஆக்ட் ஆகுது. அப்ப டோட்டல் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதாவது ஏரியா ஆஃப் த அந்த லோட் டயக்ராம் எடுத்துக்க வேண்டியதான். இங்க லோட் டயக்ராம் எப்படி இருக்கு, ரெக்டாங்குலர் வடிவத்துல இருக்கு. அப்ப டோட்டல் லோடு ஈக்குவல் டு ஏரியா லோட் டயக்ராம். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெக்டாங்குலருக்கு லென்த் இன்டு பிரெத். இதுல லென்த் என்ன நமக்கு டிஎக்ஸ், பிரெத் என்ன நமக்கு, அதாவது டிஎக்ஸ் மீட்டர், பிரெத் வந்து டபிள்யூ மீட்டர். அப்ப மீட்டர் கேன்சல் ஆயிரும். அப்ப டபிள்யூ இன்டு டிஎக்ஸ் அளவுக்கு இருக்கு. இதான் நமக்கு என்ன டோட்டல் லோடு. அப்ப இது டோட்டல் லோடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ரிசல்டன்ட் லோடுன்னு சொல்லலாம். இப்போ இந்த டோட்டல் லோடு எங்கே ஆக்ட் ஆகும்னா சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகும். அப்போ ரெக்டாங்குலர் சென்ட்ராய்டு எப்படி இருக்கும், சென்டர்ல இருக்கும். அப்ப டிஎக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்னா dx/2, அதாவது இங்கிட்ட dx/2, இங்கிட்ட dx/2. அப்ப இந்த சென்டர்ல வந்து இது ஆக்ட் ஆகும், அதாவது w × dx அளவுக்கு. அதுக்கடுத்து இங்க எஃப்ங்கிற அளவுக்கு கீழே இறங்குது, இங்க f + df அளவுக்கு மேலே ஏறுது. இங்க dxன்னு கொடுக்கல வேரியேஷன், எஃப்னு வச்சுக்கிட்டேன். அது மாதிரி வேரியேஷன் வந்து இங்க வந்து dxன்னு கொடுக்கல dmன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, மொமெண்ட்ல வேரி ஆகிறதுனால dm வச்சிருக்கேன். ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். நான் இப்போ உங்களுக்கு சியர்போஸுக்கு கொடுக்கும்போது, லோடுக்கு கொடுக்கும்போதும் சியர்போஸ் கொடுக்கும்போதும் உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்க பெரிய ஃபன்சால் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, பெரிய அளவில் டெலிவிஷன் கொடுத்துருப்பாங்க. நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, லோடு சியர்போஸ் பெண்டிங் மோட் மூணுக்கும் உள்ள ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்களா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஏஇ, இப்ப ரீசெண்டா நடந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்ல, அதுக்கடுத்து ஜேடிஓ எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் லோடையும் சியர்போஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். இப்போ லோடை பார்க்கணும்னா, அதாவது சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அதாவது அப்வர்ட்ல போகக்கூடிய ஃபோர்ஸஸ் ஓகேவா ஈக்குவல் டவுன்வர்ட்ல போகக்கூடிய ஃபோர்ஸஸ், இது ரெண்டு எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் இது எப்படி இருக்கும், ரிஜிட்டா இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்குன்னு அர்த்தம் அந்த பீம். ஓகே, அப்ப சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இங்க என்ன சொல்லலாம், அதாவது இங்கே இருந்து ஆரம்பிப்போம் லெஃப்ட் சைட்ல இருந்து. எப்பயும் பீம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இங்க என்ன இருக்கு நமக்கு எஃப்ங்கிறது எப்படி இருக்கு, கீழே வருது. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கீழ் நோக்கி போனா மைனஸ், மேல் நோக்கி போனா பிளஸ். அந்த கிராப்லேயே பேசிக் கான்செப்ட்ல சொல்லியிருப்பேன். ஓகே, அப்ப கீழ் நோக்கி வர்றதுனால மைனஸ் எஃப். அதுக்கடுத்து என்ன இருக்கு, இங்க இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு உங்களுக்கு, அதாவது அதுவும் கீழ் நோக்கி வருதான் லோடு வருது. ரிசல்ட் லோடு அமர்த்திச்சிட்டோம், டோட்டல் லோடு w × dx மைனஸ் w × dx. அதுக்கடுத்து இங்கிட்டு பாருங்க வேற என்ன இருக்கு, இங்க ஒருத்தையும் ஆக்ட் ஆகுது, அதாவது மேல் நோக்கி போகுது, பிளஸ் f + df ஈக்குவல் டு 0. நல்லா கவனிக்கணும், சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் y டைரக்ஷன் ஈக்குவல் டு 0, அதாவது சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருக்கேன். அதுதான் எழுதியிருக்கேன். வெர்டிகல் ஃபோர்ஸஸ் மொத்தம் இங்க என்ன இருக்கு, 1 2 3 இருக்கு. 3 எழுதிட்டேன். சைன் ரொம்ப முக்கியம், கீழ் நோக்கி வந்தா மைனஸ், மேல் நோக்கி போனா பிளஸ். ஓகே, இப்போ இதுல ஏதாச்சும் கேன்சல் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இங்க மைனஸ் எஃப் இருக்கு, இங்க பிளஸ் எஃப் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்குது என்ன, மைனஸ் w × dx பிளஸ் df பொத்தையும் இருக்கு ஈக்குவல் டு 0. அப்ப மைனஸ்ல ஒரு இங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் ஆயிருமா, ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது. அப்ப இங்கிட்டு என்ன இருக்கு, அப்ப பிளஸ் df பொத்தையும் இந்த சைடு இருக்கு, ஈக்குவல் டு மைனஸ் அங்கிட்டு போகும்போது பிளஸ் w × dxன்னு மாறிடும். அப்ப நமக்கு லோடு தான் வேணும், w லோடு வச்சுக்கிறோங்க. அதை அந்த சைடு வச்சுட்டோம்னா ஆல்ரெடி இங்க df இருக்கு, பெருக்கல் dxன்றது போது ஒருத்தல வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப டபிள்யூங்கிறது லோடு, எஃப்ங்கிறது சியர் போர்ஸ். அதுக்கு முன்னாடி டி போட்டோம்னா சேஞ்ச் ஆகக்கூடிய சியர் போர்ஸ் எதை பொறுத்து, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து. அப்ப டிஎக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் சியர் போர்ஸ் சேஞ்ச் ஆகும். இதுக்கு நேரத்தை நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. சும்மா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். வெயிட், ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சியர் போர்ஸ் டயக்ராம் எப்படி கொடுப்பீங்க, இது யூனிட் எடுத்துக்கலாமா, யூடிஎல் கொடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி இருக்கு சியர் போர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், எப்படின்னா வருது அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் இது இப்போ பார்த்துக்கிறேங்க, இப்படி வருமா. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல சியர் போர்ஸ் மேக்ஸிமமா இருக்கு, இங்கே மேக்ஸிமமா இருக்கு, இந்த இடத்துல 0வா இருக்கு சென்டர்ல கரெக்டா. அப்ப ஒவ்வொரு இடத்துல சியர் போர்ஸ் என்ன இருக்கு, இங்கே மேக்ஸிமம், இங்கே கொஞ்சம் குறையுது, இங்கே கொஞ்சம் குறைஞ்சு 0. அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகரிக்குது, அப்படி அதிகரிச்சு இங்கே மேக்ஸிமம். அப்ப டோட்டல் இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, சியர் போர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள. அப்ப சியர் போர்ஸ் சேஞ்ச் ஆகுது டிஎஃப், டிஸ்டன்ஸ் போய் சேஞ்ச் ஆகுறது டிஎக்ஸ். இது எதுனால வருது, வெளில இருந்து வரக்கூடிய இந்த லோடு யூடிஎல்னால. அப்ப லோடு, அப்ப
லோடை பொறுத்து, அதாவது என்ன லோடு வருதோ அதை பொறுத்து தான் உள்ள வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த ரியாக்ஷனை பொறுத்து தான் இந்த சியர் போர்ஸ்ங்கிறது உருவாகும். நான் நல்லா திரும்பவும் சொல்றேன், சியர் போர்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்ப ரெண்டு மெட்டீரியல் வந்து ஒரே மெம்பர், இப்ப வந்து இது ஒரு பீம் ரெண்டு ஒன்னா இருக்கு அப்படின்னா மேலேருந்து ஒரு யூடிஎல் லோடோ யூபிஎல் லோடோ இல்லை பாயிண்ட் லோடோ ஆக்ட் ஆகும்போது இந்த மெட்டீரியல் என்ன செய்யும் அப்படின்னா உள்ளுக்குலேருந்து ஒரு இன்டர்னல் ரியாக்ஷனை வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய லோடுக்கு கிரியேட் பண்ணும். இப்போ இது கிரியேட் பண்ணும்பொழுது நல்லா கவனிங்க, இது எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னா இதை ரெண்டா பிச்சுக்கிட்டு போகணும்னு என்ன அர்த்தம், இதோட சர்ஃபேஸ்லையும் இதோட சர்ஃபேஸ்லையும் ரெண்டு நல்லா வந்து குழுவா இருக்கு அப்படின்னா இது என்ன செய்யாது, ஈஸியா கொடுக்கக்கூடிய லோடுக்கு பிச்சுக்கிட்டு போக முடியாது. இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை ரெண்டு பக்கம் நான் பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேவா? அப்ப ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன், டென்சைல் லோடு கொடுக்குறேன். அப்ப இந்த டென்சைல் போர்ஸ் கொடுக்கும் போது இது எப்போ வந்து பிச்சுக்கிட்டு போகும், அதாவது இந்த இடத்துல வந்து குழு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி இருக்கிறத விலக்கி போகும்போது. அப்ப நான் பிடிச்சி இழுக்கும் பொழுது நான் 5 நியூட்டன் இங்க கொடுத்து இழுக்கிறேன், இது 5 நியூட்டன் அளவுக்கு பிடிச்சி இந்த சைடு வந்து டெவலப் பண்ணது அப்படின்னா இதனால இழுக்க முடியாது. எப்போ வந்து ஒரு சைடு, அப்ப இங்க 3 இங்க 5 வரும்போது இது என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா இது மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுக்கிட்டோம், உடஞ்சிட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், இந்த சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த ரியாக்ஷன்னா அந்த ரியாக்ஷன் போது நடுவுல நம்ம வெட்டி பார்த்தோம்னா அந்த செக்ஷன்ல அந்த சர்ஃபேஸுக்குள்ள இப்ப நம்ம மேல இருந்து வரக்கூடிய லோடுக்கு இந்த சர்ஃபேஸ்ல நல்லா கவனிங்க, இப்படி 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 இதுக்கு வந்து மேல் நோக்கி போகும், மேல் நோக்கி போகும். இந்த சர்ஃபேஸ்ல மேல் நோக்கி போகும். அதே இந்த சர்ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருக்கும். அப்ப வெளிப்புறத்துல இருந்து லோடு வருது, அதை எதிர்த்து உள்ளக்குள்ள இன்டர்னல் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணுது. அந்த இன்டர்னல் ரியாக்ஷனுக்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கிராஸ் செக்ஷனை வெட்டி பார்த்தோம்னா அந்த மெம்பர்ல நீங்க பீம் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த பீம்ல அந்த மெம்பர்ல நீங்க வெட்டி இருக்கக்கூடிய செக்ஷன்ல அந்த பகுதியில சர்ஃபேஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய இன்டர்னல் அந்த போர்ஸை பத்தி பேசுறது, அந்த டான்ஜென்ஷியல் போர்ஸ் பத்தி பேசுறது தான் இந்த சியர் போர்ஸ். அப்ப இந்த சியர் போர்ஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா வரக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்ல இருந்து ஒரு சப்போர்ட்ல இருந்து அடுத்த சப்போர்ட் வரையும், இல்ல ஒரு சப்போர்ட்ல இருந்து அந்த டோட்டல் மெம்பரோட டிஸ்டன்ஸ் வரையும் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து சியர் போர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எதிரு அப்ப இந்த எவ்வளவு லோடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளக்குள்ள சியர் போர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த லோடு நல்லா கவனிங்க, இந்த லோடுக்கு உள்ளக்குள்ள சேஞ்ச் ஆகக்கூடிய சியர் போர்ஸ் ஈக்குவலா இருக்கும். புரியுதா நான் சொல்றேன்? இப்ப டபிள்யூங்கிற சும்மா சொல்றேன் உங்களுக்கு, இப்ப டபிள்யூங்கிற லோடு வருது அப்படின்னா அப்ப உள்ளக்குள்ள கிரியேட் ஆகக்கூடியது என்ன இருக்குன்னா இங்க ஒரு W/2 இங்க W/2ன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா வருது W தான். அப்ப மேலேந்து வரக்கூடிய டபிள்யூக்கு கீழேந்து வரக்கூடிய W/2 என்ன சொல்றேன் W. அப்பதான் இது எப்படி இருக்கும், ஒரு ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமா இருக்கும். அப்ப மேலேந்து வரக்கூடிய லோடுக்கு கீழேந்து ஒரு இன்டர்னல் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அதுக்கு சமநிலை அடையும் போதுதான் அந்த மெம்பர் வந்து இந்த பீம் வந்து உடையாம ஸ்டெடியா நிற்கும். அப்ப இந்த கீழேந்து டெவலப் பண்ணதுல இந்த ரியாக்ஷன் அதுதான் நம்ம என்ன செய்யணும் சியர் போர்ஸ்ன்னு சொல்றோம். அந்த சியர் போர்ஸ்ங்கிறது என்னது, உங்களுக்கு அதோட சர்ஃபேஸ்ல ஏற்படுத்தக்கூடிய போர்ஸ். அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு செக்ஷனை கட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த சப்போர்ட்ல இந்த இடத்துல ஒரு சியர் போர்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்டையும் செக்ஷனை கட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த போர்சஸ் வந்து அந்த சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும். அது எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத தான் நான் அப்படி காமிச்சு உங்களுக்கு வந்து கொடுத்தேன். ஓகே, இப்ப உங்களுக்கு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா டைரக்டா அந்த ஃபார்முலா கொடுத்து கேட்பாங்க. இல்லாட்டி உங்களுடைய லோடு நல்லா கவனிங்க, இந்த ரேட் ஆஃப் லோடு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சியர் போர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். நல்லா கவனிக்கணும், இது W லோடு. அப்ப ரேட் ஆஃப் லோடு, இந்த Wங்கிறது ரேட் ஆஃப் லோடு. ரேட் ஆஃப் லோடுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் T கொடுத்துக்க முன்னாடி அப்ப சேஞ்ச் இன் சியர் போர்ஸ் எதை பொறுத்து, எக்ஸ் டைரக்ஷன்ல, ஐ மீன் அந்த கொடுத்துருக்கக்கூடிய மெம்பரோட டிஸ்டன்ஸுக்குள்ள. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சியர் போர்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சியர் போர்ஸ் இதுக்கு ஈக்குவலா இருக்கும் சியர் போர்ஸ் இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி ஸ்லோப் ஆஃப் த ரேட் ஆஃப் லோடுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸ்லோப் ஆஃப் சியர் போர்ஸ் டயக்ராம். நல்லா கவனிக்கணும், இல்லாட்டி ஸ்லோப் ஆஃப் சியர் போர்ஸ் டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஸ்லோப் ஆஃப் சியர் போர்ஸ் டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும், சியர் போர்ஸ் டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும். நல்லா கவனிக்கணும், அதாவது டைரக்டா அவங்க ஃபார்முலா தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை கான்செப்ட்ல கேட்கறாங்கன்னா ரேட் ஆஃப் லோடுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சியர் போர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதே ரேட் ஆஃப் லோடுங்கிறது உங்களுடைய ஸ்லோப் ஆஃப் சியர் போர்ஸ் டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா இதுல பெண்டிங் மொமெண்ட் பார்க்க போறோம். ஓகே, பெண்டிங் மொமெண்ட்னா நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப உங்களுக்கு மேல போனா பிளஸ் கீழே வந்தா மைனஸ் சியர் போர்ஸ் சொல்லி கொடுத்தேன். பெண்டிங் மொமெண்ட்டை பொறுத்தவரை இந்த கிளாக் வைஸ்னா பிளஸா ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸா அந்த கான்செப்டே விட்டுருங்க. அதாவது எப்பயும் நீங்க பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா எதை பொறுத்து கண்டுபிடிக்க போறீங்க,
அதாவது ஒண்ணு இந்த எண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி இந்த எண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே. ஆனா எப்பயுமே லெஃப்ட்ல இருந்து தான் நீங்க மெம்பருக்கு ஒரு பீம் கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப நான் இங்க இந்த வச்சு தான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, இது பக்கத்துல ஒரு கோடு போடுங்க. இல்ல இது அதாவது இது A to B தான் பீம் மெம்பர். அப்ப இது பக்கத்துல ஒரு கோடை போடுங்க. இது நமக்காண்டி நீங்க ஒரு 2-3 டைம் இதை பாத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க கோடுலாம் போட வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்லயே நீங்க போட்டு கொண்டு வந்துடலாம். இப்ப போட்டுட்டு இப்ப நான் எழுதுற பாருங்க, சம்மேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் 0. சம்மேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் 0. ஓகே. இது சம்மேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் வந்து இதை பொறுத்து A பொறுத்து 0 எடுக்கிறேன். இங்க ஏங்கிற பேர் தானே கொடுத்துருக்கேன், இது Bங்கிற பேர். அப்ப இந்த எண்டு A, இந்த எண்டு B. ஓகே. அப்ப சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் A ஈக்குவல் 0 கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நீங்க சுத்தி வரலாம். இப்ப இங்க இருந்து வருவோம் அப்படின்னா இங்க இருந்து வரலாமா? இப்ப இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு, இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு, இப்படி வருதா, அப்படி சுத்தி விடுங்க. இப்படி சுத்தி விட்டு அப்படி இருக்கு. இந்த கோடை எப்படி செய்யுது, இடிச்சுக்கிட்டு கீழ் நோக்கி போகுது. நல்லா கவனிங்க, நான் வரைஞ்ச கோடை இடிச்சுட்டு கீழே போகுது. கீழே போனா என்ன கொடுத்துருக்கேன், மைனஸ் கொடுத்துருக்கேனா? அப்ப இங்க எழுதுங்க. அப்ப மைனஸ் இங்க என்ன இருக்கு, ஓபன் பிராக்கெட் m பிளஸ் dm. ஓகே, முடிஞ்சிருச்சு. இது முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து என்ன வரப்போறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா வருவோம். ஓகே. அதுக்கு அடுத்து என்ன வரப்போறோம் அப்படின்னா இது பக்கத்துல என்ன இருக்கு, a பிளஸ் dm இருக்கா. இது எப்படி இருக்கு, மேல் நோக்கி தானே போகுது. இதை சுத்தி விடுங்க. இதை சுத்தி ரொம்ப எப்படி இருக்கு, அப்படியே வந்து கீழே இருந்து மேல் நோக்கி இந்த கோடை கிராஸ் பண்ணி போகுதா, கீழே இருந்து மேல் நோக்கி கிராஸ் பண்ணி போகுதா. அப்ப என்ன செய்யணும், மேல் நோக்கி போனா என்ன சொல்லியிருக்கீங்க, பிளஸ்ஸா. ஓகே, பிளஸ். ஓகே. அப்ப மொமெண்ட்ங்கும் போது அப்படியே எடுத்துக்கிறோம். அப்ப போர்ஸ்ங்கும் போது மொமெண்ட் எப்படி இருக்கு, என்ன வந்துடும், போர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கனால மொமெண்ட் வரும். அப்ப போர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா எதை பொறுத்து, A பொறுத்து வச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்து இந்த செக்ஷன்ல இருந்து A வரை உள்ளது என்னது, dx. ஓகே, பாதி தான் dx/2. அப்ப மொத்தம் dx. பிளஸ் a பிளஸ் df இன்டு dx. அப்ப இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. அடுத்து வாங்க, இங்க என்ன இருக்கு, சென்டர்ல w dx வச்சிருக்கோமா. அப்ப இது எப்படி இருக்கு, கீழ் நோக்கி இருக்கா. அப்ப இதை சுத்தி விடுங்க. இதை சுத்தி விடும்போது எப்படி வருது, இப்படியே சுத்தி வந்து அந்த கோடை இடிச்சிட்டு கீழ் நோக்கி போகுது. கீழ் நோக்கி போனா என்ன அர்த்தம், மைனஸ் நோக்கி கொடுத்துருக்கா. அப்ப மைனஸ் என்னது, w இன்டு dx தானே, இன்டு அது வந்து லோடு தானே, போர்ஸ் ஆர் லோடு ரெண்டும் ஒன்று தான். லோடு எடுத்துக்கிட்டா மொமெண்ட் எப்படி என்ன செய்யணும், மொமெண்ட் ஈக்குவல் டு லோடு இன்டு டிஸ்டன்ஸ், இல்ல வந்து போர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப இந்த லோடுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதானே. அப்ப இந்த லோடு ஆக்ட் ஆகிறதுல இருந்து எதை பொறுத்து, A பொறுத்து. அப்ப அது வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, டோட்டலா dxனா இந்த டிஸ்டன்ஸ் dx/2. அப்ப இன்டு dx/2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து, இப்ப இது முடிச்சிட்டேன். அப்ப இந்த புள்ளியில எடுக்கலாமா சார் அப்படின்னா, இந்த புள்ளியிலே எப்படி நம்ம வந்து போர்ஸ் வச்சு எடுக்க முடியும், மொமெண்ட் இருந்தா எடுத்துக்கலாம். மொமெண்ட் இங்க இருக்கு, இந்த சைடு எம்ங்கிறது கொடுத்துருக்கேன். இந்த எம்ங்கிறது எப்படி கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்படியே சுத்திட்டு வந்து அந்த கோடை இடிச்சு மேல போகுது. அப்ப என்ன செய்யலாம், பிளஸ் எம்னு வச்சுக்கலாம். அப்ப சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அப்பட் A ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தேன், அது ஃபுல்லா கொண்டு வந்தாச்சு, ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப இதுல ஏதாவது கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. இப்ப இதுல நல்லா கவனிங்க, அதாவது மைனஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருங்க. மைனஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா என்ன வரும், மைனஸ் எம், சாரி மைனஸ் எம், இந்த மைனஸ் என்ன, மைனஸ் டிஎம். ஓகே. பிளஸ் இந்த டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் எஃபோட பெருக்குங்க, அதுக்கு டிஏ போட பெருக்குங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எஃபோட பெருக்குனா என்ன வரும் நமக்கு, அதாவது எபி இன்டு டிஎக்ஸ் பிளஸ் டிஏ போட பெருக்குனா டிஏபி இன்டு டிஎக்ஸ் மைனஸ் அது அப்படியே எழுதுங்க, டிஎக்ஸ் இன்டு dx/2. dx ஸ்கொயர் பை 2ன்னு எழுதலாம், இல்லை dx/2 தனித்தனியா வச்சுக்கிறேங்க ரெண்டே. அதுக்கு அடுத்து இருக்கு பிளஸ் m ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப பாருங்க எதை கேன்சல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப மைனஸ் எம் இருக்கு, இங்க பிளஸ் எம் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாமா. மைனஸ் எம் பிளஸ் எம் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து வேற என்ன கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. வேற கேன்சல் பண்ற அளவுக்கு வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப இதுல மைனூட்டா, அதாவது வேரியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து நம்ம 0 பண்ணிடணும். இதுல எது வந்து ரொம்ப வேரியேஷன் கம்மியா இருக்கும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம்ல, இந்த w இன்டு dx இங்க எடுத்திருக்கோம்ல, அப்ப நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பெண்டிங் மொமெண்ட் எடுக்கிறோம்னா இன்டென்சிட்டி லோட தான் எடுத்துக்கிறோம். அது என்ன சார் இன்டென்சிட்டி லோடு அப்படின்னா, அதாவது ஒரு அந்த இப்ப 10 கிலோமீட்டர் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுல 1 கிலோமீட்டர்னால அந்த மெம்பருக்குள்ள எந்த அளவு எஃபெக்ட் இருக்கும், நீங்க ஜென்ரலா ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறீங்க, அப்படி இல்ல ஒரு தியரி சொல்ல போறீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்க இன்டென்சிட்டி லோடு, இன்டென்சிட்டி பிரஷர் இந்த மாதிரி வாக்கியங்கள் தான் கேட்டு இருப்பீங்க. அப்ப இன்டென்சிட்டினா அந்த ஒரு நியூட்டன்னால என்ன இந்த பாதிப்பு இந்த மெம்பருக்குள்ள வரலாம், அதான் பார்க்கணும். அப்படிங்கும் போது இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். எது இந்த லோட வச்சு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு இந்த டிஏ பொறுத்த வரக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. அதாவது நல்லா கவனிக்கணும்,
இங்க எப்பங்கிறது ஆக்ட் ஆகுது, இந்த வேரியேஷன் டிஎக்ஸ் அதை மாற்றுறதுக்காண்டி தான் என்ன கொடுத்துருக்கேன், டி எப்பவும் கொடுத்துருக்கேன் சியர் போர்ஸ்னால. அதே இங்க உள்ள மொமெண்ட் இங்க இருந்து இங்க டிராவல் ஆகும்போது மாறத்தை மாறக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் டிஎக்ஸ் பதிலாக டிஎம்னு கொடுத்துருக்கேன். ஓகே, மொமெண்ட் வருதுனால. இப்ப இதுல வந்து இது என்ன ஆயிரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது 0 ஆயிரும். நல்லா கவனிங்கன்னா இது 0 ஆயிரும். அதுக்கடுத்து வேற என்ன 0 ஆயிரும், 0 ஆயிடுச்சா இது கேன்சல் ஆயிரும். வேற என்ன 0 ஆயிரும்னா இந்த இது வந்து 0 ஆயிரும். ஓகே, அப்ப இது கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் டிஎம் பிளஸ் எஃப் இன்டு டிஎக்ஸ். ஓகே, வேற என்ன இருக்குன்னு பாருங்க அப்படியே. அவ்வளவுதான், ஈக்குவல் டு 0. ஓகே, அப்ப மைனஸ் டிஎம் ஆகிட்டு போனுச்சுன்னா பிளஸ் டிஎம் ஆயிருமா. அப்ப எஃப் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிஎம். அப்ப எப்ப இங்கிட்டு வச்சுக்கிறேன், டிஎக்ஸ் அங்கிட்டு போகட்டும். ஓகே, அப்ப எஃப் ஈக்குவல் டு பெருக்கல் உள்ள டிஎக்ஸ் அங்கிட்டு போனுச்சுன்னா டிஎம் வகுத்தல் டிஎக்ஸ்னு ஆயிரும். ஓகேவா, இது ரெண்டாவது. அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது இங்க ரேட் ஆஃப் லோடு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சியர் போர்ஸ்க்கு ஈக்குவல்னு சொன்னோம், அல்லது ரேட் ஆஃப் லோடு வந்து ஸ்லோப் ஆஃப் சியர் போர்ஸ் டயக்ராம் ஈக்குவல்னு சொன்னோம். அதேதான். அப்ப இங்க ரேட் ஆஃப் சியர் போர்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், எப்பங்கிறது ரேட் ஆஃப் சியர் போர்ஸ், அதனால ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பெண்டிங் மோடுக்கு ஈக்குவல். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பெண்டிங் மோட்னா எக்ஸ பொறுத்து. அப்ப இதே ஒரு சிம்பிளி சப்போர்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் லோடு, அப்ப இது பெண்டிங் மோட் எப்படி வரும், இப்படி தானே வருது. ஓகே, அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த இதுல 0 இதுல 0, இங்க ஒவ்வொன்றா அதிகரிக்குது, அதிகரிச்சு 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 இங்க மேக்ஸிமம் தட்டுறது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 0 வருது. அப்ப இந்த டிஎக்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ள சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப இதை டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், சேஞ்ச் ஆகுறதுனால ஒவ்வொரு பாயிண்ட்ல என்ன சேஞ்ச் ஆகுது, பெண்டிங் மோமெண்ட். அப்ப டிஎம்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப இது எதை பொறுத்து இருக்கு, லோட பொறுத்து. லோடுனால உள்ளக்குள்ள சியர், அப்ப இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட் 0, சியர் போர்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்ன முதல்ல. ஓகே, இது வந்து சென்டர் பாயிண்ட் லோடு கொடுத்து முதல்ல யூனிட்ல கொடுத்தேன், இப்படி ஒரு இதுக்கு டயக்ராம். ஓகே, அப்ப இங்க சியர் போர்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப சியர் போர்ஸ் மேக்ஸிமமா இருக்கு, இங்க பெண்டிங் மோமெண்ட் 0. சியர் போர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மாற 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 பெண்டிங் மோமெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப சியர் போர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பெண்டிங் மோட் ஈக்குவலா இருக்கும். இது ஒரு கான்செப்ட். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய சியர் போர்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கிறேன்னா, உங்களுடைய சியர் போர்ஸ் வந்து பெண்டிங் மோட் டயக்ராமோட ஸ்லோப்புக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மோட் டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு கேஸா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னா, அதாவது சாகிங் பெண்டிங் மோட்னா என்ன, ஹாகிங் பெண்டிங் மோட்னா என்ன, ஓகே, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா, அதுக்கடுத்து வந்து ஒரு பெண்டிங் மோட் டயக்ராம் கான்ஸ்டன்ட்னா எப்படி லைன் போடுவோம், லீனியர்னா எப்படி போடுவோம், ஓகே, அதுக்கடுத்து வந்து 2 டிகிரி பேராப்ளானா 3 டிகிரி பேராப்ளானா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்ப ஓகே இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இப்ப ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்கு. ஓகே, இதுல வந்து இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஓகே, இது எப்படி வளையும் உங்களுக்கே தெரியும், இப்படி வளையுதுன்னு வச்சுக்கிறேன். இந்த பீம் வந்து இப்படி வளையுது. ஓகே, இதுல ஓகே ஓகே எப்படி வளையுது, இது எப்படி இருக்கு, சாக் ஆகுதா, பெண்ட் ஆகுதா, அப்ப இது சாகிங் பெண்டிங் மோட், பெண்டிங் மோட். அப்ப இது வளையும் போது நல்லா கவனிங்க, இந்த மெம்பரு நல்லா கவனிங்க, இது எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தான். ஆனா வளையும் போது மேல உள்ள இந்த பகுதியை காட்டிலும் கீழே இந்த பகுதி வந்து அதிகமா வந்து இருக்க மாதிரி இருக்கு லென்த். ஓகே, இந்த எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் மேல கம்மியாகவும் கீழே கூடுதலாகவும் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா சென்டர்ல எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும், மாறாது சென்டர்ல. அது சென்டர்னு சொல்லுவாங்க, நியூட்ரல் ஆக்சிஸ். அதாவது போக போக ஆர்சிஸ் நடத்தும் போது உங்களுக்கு புரியும் நியூட்ரல் ஆக்சிஸ் என்னன்னா மைய அச்சு. ஓகே, நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகே, இப்ப அப்ப மேல உள்ள பகுதினா எப்படி இருக்கு உங்களுக்கு, மேல உள்ள பகுதினா ஃபைபர் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஓகே, சாகிங் பெண்டிங் மோட் நடக்கும்போது அது கீழே உள்ள ஃபைபர் எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வெளிப்புறத்துல நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்ப மேல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, கீழே டென்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இப்படிதானே சொல்றேன். அப்ப சாகிங் பெண்டிங் மோட் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா பாசிட்டிவ் பெண்டிங் மோட்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் பெண்டிங் மோட்னு சொல்லலாம். ஓகேவா, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, இப்ப இதே வந்து ஒரு கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கிறோம். ஒரு கேண்டிலிவர் பீம் இங்க லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேங்க. இது எப்படி பெண்ட் ஆகும்னா
இப்படி பெண்டா. ஓகே, அப்ப இது எப்படி இருக்கு? இப்படி வளைஞ்சிருக்கா? இதை எடுத்து இப்படி நல்லா காமிக்கணும் அப்படின்னா இது இப்படி வளைஞ்சிருக்கு. ஓகே, அப்ப இது எப்படி வளையுது உங்களுக்கு? இப்படி வளைஞ்சிருக்கு. அப்ப இங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த பகுதி கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபைபர் நெருங்கி இருக்கு, கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஓகே, அது வெளிப்பகுதி எப்படி இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா. ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ்ல எந்த மாற்றமும் இருக்காது. இது நியூட்ரல் ஆக்சிஸ். அப்ப இந்த பகுதிக்குள்ள எப்படி இருக்குன்னா டென்சில் ஜோன், இது எப்படி இருக்குன்னா கம்ப்ரசிவ் ஜோன். ஓகே, இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். நீங்க பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதாவது கேன்டிலீவருக்கு பாயிண்ட் லோடு வரட்டும், யூரியல் வரட்டும், யூவிஎல் வரட்டும், இல்ல மொமெண்ட் ஒருத்தன் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கட்டும், பெண்டிங் மூமெண்ட் பாசிட்டிவ்னு கொடுக்குறோம், நெகட்டிவ்னு கொடுக்கணுமா? நிறைய என்ன பண்ணிடுவாங்க, பார்லான மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அந்த டயக்ராம் வரைய சொன்னா பாசிட்டிவ் கொடுக்குறா நெகட்டிவ் கொடுக்குறா ஒரு டவுட் இருக்கும், அதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப சிம்பிளி சப்போர்ட்ல எல்லா கேஸுக்கும் உங்களுக்கு சாகிங் தான் நடக்க போகுது. அப்ப சிம்பிளி சப்போர்ட்ல வரக்கூடிய எல்லா பெண்டிங் மூமெண்ட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது. கேன்டிலிவர்ல பாயிண்ட் லோடா இருந்தாலும், யூடில இருந்தாலும், யூவில இருந்தாலும் எல்லாத்தையும் எப்படி வரும்போது பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்தவரை நெகட்டிவ் தான் வரப்போகுது. உங்களுக்கு இதுதான் மாறும், சியர் போர்ஸ் தான் மாறுமே தவிர உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் இதே கான்செப்ட் தான். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் சொல்லலாம். நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப இது நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, இப்போ வந்து நல்லா கவனிங்க. அப்ப பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் என்ன, நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு சொல்லியாச்சு. பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்ல வந்து உங்களுக்கு சாகிங் பெண்டிங் மூமெண்ட் சொல்லுவாங்க. இதுக்குள்ள பார்த்தோம்னா பாட்டம் வைப்பர்ல நல்லா கவனிங்க, பாட்டம் வைப்பர்ல டென்சைல், டாப் வைப்பர்ல வந்து கம்ப்ரஷன். இங்க வந்து பாட்டம் வைப்பர்ல கம்ப்ரஷன், டாப் வைப்பர்ல டென்சைல் இருக்கு. ஓகே, இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப டென்சைல்னா உங்களுக்கு டென்சில் போர்ஸ் வர இடத்துல நமக்கு என்ன கொடுக்கணும், ஸ்டீல் கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல எங்கே வந்து நம்ம டென்சில் ரீஇன்போர்ஸ்மெண்ட் எங்கே கொடுப்போம்னு கேட்பாங்க, பாட்டம்ல கொடுப்போம். அதே வந்து ஒரு கேன்டிலிவருக்கு எங்கே கொடுப்போம்னா டாப்ல கொடுப்போம். இதே வந்து கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஏஇ ஜேடி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆர்சிசி ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸையும் எடுத்து, இப்ப கேன்டிலிவர்ல ஃபர்ஸ்ட் கேஸ் எண்ட் பாயிண்ட் லோடு, அதுக்கடுத்து யூடிஎல், அதுக்கடுத்து யூவிஎல் அப்படின்னு ஒவ்வொரு கேஸையும் உங்களுக்கு சியர் போர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு இனிமே ஃபைனல் பார்ட்ல முழுக்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்முலாஸ், சியர் போர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இதுதான் பார்க்க போறோம். இது முழுக்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பார்க்கறதுனால 3 டைப் ஆஃப் பீம் போர்டு தான் பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு கேன்டிலிவர் பீம், அதுல வந்து 5 கேஸ், சிம்பிளி செப்பரேட் அதுல ஒரு 6 கேஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு 2 கேஸ் வந்து ஓவர் கேங் பீம்ல வர மாதிரி இருக்கும். ஓகே, ஓவர் கேங் பீமை பொறுத்தவரை நான் வேணா இந்த வீடியோவோட உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு அதிகமா கேன்டிலிவர்லயும் சிம்பிளி சப்போர்ட்லயும் கொஸ்டின் ஜேடியூல இருக்கட்டும், ஏஇலேயோட அதிகம் கேட்கறாங்க. ஒரு சில நேரம் டிஆர்பி ஏஇலையுமே ஒரு சில நேரம் தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஓவர் கேங் பீம் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படி கேட்டாங்கன்னா பேசிக் என்ன கேட்கறாங்க அப்படின்னா டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு ஓவர் கேங் பீம் வரைய போறீங்க அப்படின்னா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் கேஸ் தான் கேட்கறாங்க. இதான் ஓவர் கேங் பீம். ஓகேவா? ஓகே, அப்ப இதுக்கு சியர் போர்ஸ் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கறான். ஓகே, இப்போ வந்து மேல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன், ஒரு சியர் போர்ஸ் டயக்ராம் எப்படி வருதுன்னு கேட்கறான். அப்ப இதுக்கு சியர் போர்ஸ் டயக்ராம் நம்ம எப்படி வரையறோம் அப்படின்னா சும்மா தான் நான் சொல்றேன், அடுத்த டீடைல்டா உங்களுக்கு கொடுப்பேன் அடுத்த பார்ட்ல. அப்ப சியர் போர்ஸ் இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா அதாவது கீழ் நோக்கி போனா மைனஸ், மேல் நோக்கி போனா பிளஸ். அடுத்தது சொல்லும்போது புரியும் உங்களுக்கு. மைனஸ், இதுக்கு இங்கே பிளஸ். ஓகே, ஓகே, இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட் வரும். நான் கீழே சொல்றேன் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் வரதுனால அந்த இடத்துல ஃபுல்லாவே கான்ஸ்டன்டா இருக்கும், அந்த சியர் 0 இருக்கும். ஓகே, இது பெண்டிங் மூமெண்ட் எப்படி வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க. பெண்டிங் மூமெண்ட் எப்படி வரும் அப்படின்னா எப்படி வரும், இந்த ஜோன் ஃபுல்லாவே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்டா இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா W×Aங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ Wங்கிற லோடு ஏங்கிற அளவுக்கு 2 பக்கம் என்ன செய்யுது ஓவர் கேங் ஆயிருக்கு அப்படின்னா இது எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். ஓகே, அப்படின்னா W×Aங்கிற அளவுக்கு இங்க இருக்கும், W×Aங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? W×Aங்கிற அளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். அப்ப இந்த மேக்ஸிமம் அடைஞ்ச உடனே இந்த ஜோன்ல ஆரம்பிச்சு இது வரையும் எப்படி இருக்குன்னா இங்கே WA தான், இங்கே WDA கான்ஸ்டன்டா இருக்கு இந்த இடத்துல. அப்ப த்ரூ அவுட் தி ஸ்பேன் இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள பார்ட்டிகுலர் WDAங்கிறது கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு 0 இருக்கும் சியர் போர்ஸ். ஓகேவா? ஓகே, இதே யூடிஎல் வருது எப்படி இருக்கும், இதே நிறைய பேருக்கு டவுட் வரும். சார் இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்ல ஒரு கேஸ் வருமே, அதுக்கு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு குழப்பம்னா வேணா உங்களுக்காண்டி இது பக்கத்திலே வரையினா பாருங்க. இதே சிம்பிளி சப்போர்ட்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதே தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். அதாவது லோடு 2 கொடுத்துருப்பாங்க.
எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதாவது சிம்பிளி சப்போர்ட்னா என்ன அர்த்தம், ரெண்டு பக்கம் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் சப்போர்ட்டு. இப்போ லோடு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு எப்படி சார் வரும் சேர்பஸ் அப்படின்னா, இங்கே வரும்போது இப்படி வரும், இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ். அப்போ இங்கே டபிள்யூ என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கேயும் டபிள்யூ. ஓகே, அதே தான் இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே டபிள்யூ தான், இங்கே டபிள்யூ தான், இதே மைனஸ். அப்போ இங்கே பெண்டிங் மோட் எப்படி சார் வரும் அப்படின்னா, இங்கே இப்படி வரும் பாசிட்டிவ். அதே மாதிரி தான் இங்கே வந்து டபிள்யூ இன்டு ஏ, அதே மாதிரி இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வந்து டபிள்யூ இன்டு ஏ, த்ரூ அவுட் த ஸ்பேன் இது எல்லாமே டபிள்யூ இன்டு ஏங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கேஸும் இந்த இடத்துல பார்த்துக்கிறேங்க, எதுக்கு இந்த பாக்ஸ் கீழே வருது எதுக்கு மேலே வருதுன்னு பார்த்துக்கிறேங்க. நான் டீட்டெயில்டாக கேன்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட்டுக்கு அந்த தனி பாட்டு போடும்போது எதுக்கு பெண்டிங் மோட் வந்து இப்போ ஒரு சில இடத்துல இப்படி போடுறோம் பெண்டிங் மோட், ஒரு சில இடத்துல இப்படி போடுறோம், ஒரு சில இடத்துல இப்படி போடுறோம், ஒரு சில இடத்துல 3D பேரப்பலாம் இப்படி வந்து இப்படி போடுறோம். இதெல்லாம் ஏன் போடுறோம், ஏன் அப்படி வருது, ஏன் நம்ம மனப்படம் தான் பண்ணிக்கிறோமா, அப்போ உண்மையிலே ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னு மேத்தமெட்டிக்கலாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அடுத்த பாட்டில். இப்போ வந்து இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இப்போ ஓவர்கேங்கில் இதே வந்து உங்களுக்கு இங்கே பாயிண்ட் லோடு இல்லை, உங்களுக்கு யூடிஎல் வருதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 3 கேஸ் இருக்கு அதுல, அது எல்லாத்துலையும் அது எக்ஸாம் பாயிண்ட் மேக்ஸிமம் இந்த ஒரு இந்த பாட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஓவர்கேங்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் முடிஞ்சிடும். ஓகே அப்படின்னா ஓகே, சியர் போஸ் வந்து இதை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்படி கிடைக்கும். அதாவது உங்களுக்கு யூடிஎல் வருது, இதே வந்து ஓவர்கேங்கில் யூடிஎல் வருதுன்னு வச்சுக்கிறேங்க. சியர் போஸ் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்போ இப்படி உங்களுக்கு அப்படியே போட்டுக்கிறேங்க. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட்டா, இங்கே ஒன்றா, இங்கே ஒன்று. ஓகே, இப்போ சியர் போஸ் எப்படி இருக்குன்னா நல்லா கவனிங்க, கலர் மாற்றிக்கிறேன் புரியணுங்கிறதுக்காண்டி. இப்போ இப்படி வரும். ஓகே, வந்துட்டு இந்த இடத்துல யூடிஎல் தானே, இந்த இடத்துல இப்படி ஏறும். இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து இப்படி ஆகும். நல்லா கவனிங்க, இது சியர் போஸ் டயக்ராம். இது இந்த கொடுத்துருக்க யூடிஎல் W/மீட்டர் அளவுக்கு இது வந்து SFD சியர் போஸ் டயக்ராம். இப்போ பெண்டிங் மோட் டயக்ராம் இதுக்கு மொத்தம் 3 வரும். நல்லா கவனிக்கணும், 3 வரும். எப்படி சார் 3 வரும் அப்படின்னா, அதாவது ஓகே, இது ஒன்று. இது எப்படி சொல்லுவோம்னா ஹாக்கிங் பெண்டிங் மூமெண்ட், ஹாக்கிங் பெண்டிங் மூமெண்ட் ஒரே கேஸுக்கு தான். ஓகே, அப்போ இந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னா WA²/2 இருக்கும், இங்கேயும் WA²/2 டெரைவ்னா பண்ணல, எக்ஸாம் பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இதே இதுலேயே உங்களுக்கு இன்னொரு படம் எப்படி வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்படி வரும். ஓகே, இங்கே வந்து WL²/8 மைனஸ் WA²/2 அளவுக்கு இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து சாகிங் பண்ணிடுவோம், சாகிங் பண்ணிடுவோம். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கேட்கலாம். அதாவது இந்த படம் இந்த ஹாகிங் பெண்டிங் மட்டும் எப்போ வரும்னா, இந்த 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 இங்கே இருந்து இப்படி எடுத்தா என்ன வரும், டோட்டலாக இல்லை அதில் பாதி என்ன, இங்கே L/2 இங்கே L/2, இங்கே ஓவர்கேங் ஆயிருக்கிறது L. அதாவது இந்த L/2 கொடுத்துருக்கல, இங்க இந்த L/2 விட இந்த ஓவர்கேங் ஆயிருக்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டயக்ராம் ஹாக்கிங் பண்ணிக்குவோம். ஓகே, அதே வந்து L/2 விட L/2 அதிகமாக இருக்கு, அதாவது உங்களுக்கு இந்த ஓவர்கேங் ஆயிருக்க விட இந்த L/2 அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது பாசிட்டிவ். ஃபைனலாக வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மோடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. WL²/8 மைனஸ் WA²/2 இது வரை எழுதிக்கிறேங்க. ஓகே, அப்போ ஓவர்கேங்கில் கேட்க போனால் இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இருந்தாலும் நான் கேண்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட் சொல்லிட்டு ஓவர்கேங் கொஞ்சம் டீட்டெயிலோட சொல்றேன். ஓகே, அடுத்த பாட்டு முழுக்க கேண்டிலிவரில் இருக்கக்கூடிய எல்லா கேசஸ், சிம்பிளி சப்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்கும் சியர் போஸ் பெண்டிங் மோடுக்கான ஈக்குவேஷன் அண்ட் டயக்ராம் தான் பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட் எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கடுத்து வந்து சியர் போஸ் பெண்டிங் மோட் டயக்ராம் ஒரு பார்ட் வீடியோ தான் வரும், அது லென்த்தா 1 ஹவரோட வரும். அது நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சியர் போஸ் பெண்டிங் மோட் டயக்ராம் இனிமே டவுட் இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் 5 பாட்டு இருக்கு அப்படின்னா 5 பாட்டை நீங்க கிளியரா பாத்துட்டீங்க 3 மணி நேரம் வீடியோ அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் இருக்காது.
சீரிஸ் வடிவ டயக்ராம்ல இனிமே மனப்பாடம் பண்ற வேலையோ இல்ல ப்ராப்ளம் கேட்டா விட்டுட்டு வர்றதோ இல்ல டயக்ராம் கேட்டா மாத்தி அடிக்கிறதோ இதெல்லாம் இருக்காது. எல்லா பிரச்சனையும் இதுல சால்வ் ஆயிரும். இந்த 3 மணி நேரம் வீடியோ நீங்க பொறுமையா பார்க்கணும்.